நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Thandivan.com மற்றும் Thandivan யூடியூப் சேனலில். எனக்கு மனசுக்குள்ள என்னவோ பயமா இருக்கு. அப்படி ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லை. அவங்க 2 பேரையும் அந்த கடவுளால் கூட பிரிக்க முடியாது. அஞ்சனாம்மா கொஞ்ச நாளைக்கு எஸ்டேட்ல ஜாலியா இருக்கட்டும். அப்படி நினைச்சுக்கலாம்ல. பிளான்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருவேளை திரும்ப இங்க வரலான்னு கூட சொல்லலாம். சந்திரானா மேடம், எஸ்டேட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நீங்க வந்தா போதும். கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க மேடம். கண்டிப்பா கிளம்பி ஆகணுமா? அவளுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் இப்போதைக்கு பேசாதீங்க. நான் டெய்லி அவளுக்கு கால் பண்றேன். இங்க இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க கொஞ்சம் டைம் கொடுக்கறது நல்லதுன்னு தான் எனக்கும் தோணுது. இந்தாங்க, இது ஏடிஎம் கார்டு. அஞ்சனாவோடது. அவ இதை எடுக்காமையே கிளம்புறா. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மேடம். அஞ்சனா இப்ப பழைய மாதிரி இல்ல. இப்ப நீங்க கூட்டிட்டு போறது என்னோட மருமகளை. அம்மா, நான் போயிட்டு வரேன். மாமா, ஆட்டோலயே போயிருக்கலாம்ல. வேண்டாம்மா, சந்திரா நான் வீட்லயே விட்டுருவாரு. அதெல்லாம் வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா போதும். வேண்டாம், கார்லயே போ. நாளைக்கு உன்னோட தேவைக்காக அங்க இன்னொரு கார் வந்துரும். அம்மா. ஆமா, நான் தான் சொல்றேன். அம்மாங்கிற அன்பு உனக்கு என் மேல இருந்தா நான் சொல்றபடி கேளு. இல்லைன்னா நீ ஏன் கூட சண்டை போட்டுட்டு போறதா தான் நான் நினைப்பேன். நீங்க சொல்றபடி கேக்குறேன். எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு திரும்பி போனேன்னு தோணுச்சுன்னா, சந்திரனா நீங்கள் ரெடி தானே? அஞ்சனாம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே என் வண்டி போகும். மனசுக்குள்ள ஆசை இருக்கும், ஆனால் சொல்ல தயங்குவா. திரும்பி போனோன்னு சைகை பண்ணாலும் போதும். என்ன சந்திரனா? ஆமாம், மேடம் இங்கே காத்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு புரிஞ்சுக்குமா. நான் கூட என் பொண்டாட்டி அடிச்சிருக்கேன் தெரியுமா? அது அன்பில்லாததுனாலலாம் கிடையாது. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நானும் அவளும் அதை மறந்துடுவோம்.
எல்லா வீட்லயும் நடக்கிறத சொன்னேன், அவ்வளவுதான். என்ன நீங்க உங்க ஒய்ஃப் கூட சண்டை போடுறது இல்லையா? எத்தனை தடவை கடைசியா நான் தான் போய் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஆ, அதே மாதிரி மனுஷாரும் மன்னிப்பு கேட்பாரு. அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்ல. சந்திரன் அண்ணா கொஞ்சம் காரை நிறுத்துறீங்களா? என்னை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல, அதை நேரடியா சொல்லிருக்கலாம்ல. நான் எங்கேயாவது போறேன் மாமா. அஞ்சனாம்மா, அஞ்சனா, அஞ்சனாம்மா கொஞ்சம் நில்லுங்க. அம்மா நில்லுங்கம்மா. அஞ்சனா நில்லுமா, நில்லுமா. எங்க போற? எனக்கு போறதுக்கு ஒரு இடமும் கிடையாது, அதனால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. மனசு சாந்தமாகறதுக்காக சொன்னம்மா. உண்டாட்டி அடிச்சுன்னு சும்மா சொன்னேன், நான் அவளை அடிச்சதே இல்லை. சரி, அடிச்சதாவே இருக்கட்டும். அதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சா? நான் இனிமே அதை பத்தி பேச மாட்டேம்மா. நீ வா. அட வாம்மா. வாங்கம்மா. மனு, உனக்கு தெரியும்ல, நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அஞ்சனா இங்க இருந்து போயிட்டா. அவ போறான்தான் நீங்க சொன்னீங்களே. உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு கூட அவ நினைக்கலப்பா. உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு நிக்கிறா. எனக்கு அது தெரியலம்மா. ஆனா நான் அவளை பிரியவும் மாட்டேன். நில்லு மனு. எனக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உனக்கு அந்த ஆதிராவை எப்படி தெரியும்? அஞ்சனாவுக்கும் எனக்கும் அவ ஃபோன் ஃப்ரெண்ட். வேற எந்த உறவும் இல்லையா? இல்ல. அவளுக்கு ஆதிராங்கிறத தவிர வேற பேர் இருக்கா? எனக்கு தெரியாது. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வெளியில சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்ல. அப்போ எந்த காரணமும் இல்லாம நேத்து எதுக்குடா நீ அவளை அடிச்ச? அவ ஏதோ சொல்ல போறதா சொன்னா, ஆனா அவளை சொல்ல விடாம நீ அடிச்சு துரத்திட்ட. அப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. அவ என்ன சொல்ல போறாங்கிறது உனக்கு தெரியும். அது சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னு தான் நீ தடுத்த. ஆனா இப்ப கேட்டா எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்ற. ஒண்ணு இல்லம்மா, எனக்கு இப்ப சொல்றதுக்கும் எதுவும் இல்ல. மனு, மனு, நீ இப்ப அமைதியா போகலாம். ஆனா ஒரு நாள் உன்னை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு உனக்கு ஆதரவா யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நீ தனியா தான் சமாளிக்கணும்.
கண்ணு மங்கலாகுது, தலை சுத்துது. சந்திரன வண்டி நிறுத்துங்க. அஞ்சனா, அஞ்சனா, மாமா, என்னாச்சுமா? அஞ்சனா, இங்க வா. என்னமாச்சு அஞ்சனா? கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. அஞ்சனா, இங்க பார். அஞ்சனாமா, சந்திரனே, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வண்டி எடுங்க. அஞ்சனா, அஞ்சனா. என்னாச்சு சந்திரானா? அஞ்சனாம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. ஐயோ, என்னாச்சு தெரியல. ஆஸ்பத்திரி கூட்டு போட்டுமா? டாக்டர் கங்காதரனுக்கு கால் பண்ணி சொல்றேன், நீங்க அங்க போங்க. அவ இன்னும் மயக்கத்துல இருக்காளா? அஞ்சனா? ஆமாங்க மேடம். கண்ணே திறக்கலையா? இல்ல. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். டாக்டர் கங்காதரனை போய் பார்க்க சொல்றாங்க. சரி, அப்ப வண்டி எடுங்க. அஞ்சனா, டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, சரி. சொல்லுங்க மல்லிகா. டாக்டர், ஒரு சின்ன ப்ராப்ளம். சொல்லுங்க. அஞ்சனா எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தா, போற வழியில சடனா அவ மயங்கி விழுந்துட்டாளாம். ரொம்ப தூரம் போகலன்னா உடனே வர சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கேன், வந்தா என்னன்னு பாருங்க, அதான் அங்க அனுப்பி வைக்கிறேன். நான் என்னன்னு பார்க்குறேன். நேரில் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். தேங்க்யூ டாக்டர். அஞ்சனா, இப்போ எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல. எங்க போறோம்? ஹாஸ்பிட்டலுக்குமா? வேண்டாம், நம்ம எஸ்டேட்டுக்கே போலாம். எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை. மேடம்க்கு கால் பண்ணோம், டாக்டரை பார்க்கணும்னு சொன்னாங்கம்மா. அது அப்புறமா பார்த்துக்கலாம். உடம்புக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, இந்த விஷயத்துல அடம் பிடிக்காதம்மா. டாக்டரை பார்த்துட்டு எஸ்டேட்டுக்கு போகலாம். சார். வாங்க சந்திரன். மல்லிகா மேடம் கால் பண்ணியிருந்தாங்களா? ஆமா. அஞ்சனா எங்க? வெளியில இருக்காங்க. நடக்க முடியுமா? இப்ப பரவாயில்ல. சீக்கிரம் வர சொல்லுங்க. சரிங்க சார். மே கமெண்ட் டாக்டர்? வாமா. உட்காருமா. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. உட்காருங்க. இருக்கட்டும்.
தலை சுத்துச்சா? ம். எவ்வளோ நேரம் அன்கான்சியஸாக இருந்திருப்பாங்க? ஒரு 10 நிமிஷம். வாந்தி ஏதாவது எடுத்தாங்களா? இல்ல. இப்போ நீ எப்படிம்மா ஃபீல் பண்ணுற? இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, உன்னுடைய ரொமான்டிக் லைஃப் எப்படிம்மா போகுது? எப்போவுமே சண்டையே போடாம வாழணும். சிலரால மட்டும்தான் அப்படி வாழ முடியும். அது உன்னால முடியுமா? நர்ஸ். டாக்டர், லேப் டெஸ்ட்டுமா, உடனே ரிசல்ட் வேணும். ஓகே டாக்டர். இந்த சிஸ்டர் கூட போங்க. ரிசல்ட் வந்ததும் வந்து பாருங்க. சிஸ்டர், டாக்டர். அஞ்சனா என் பொண்ணு மாதிரிமா, கூடவே இருந்து பாத்துக்கோ. சரிங்க டாக்டர். வாங்க மேம். போயிட்டு வரேன். வெளியில வெயிட் பண்ணுங்க. சரி சார். ஹலோ டாக்டர், அவங்க வந்துட்டாங்களா? நீங்க பாத்தீங்களா? வந்துட்டாங்க, நான் செக் பண்ணிட்டேன். ஓகே. எனிதிங் சீரியஸ்? நான் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ரிசல்ட் வந்ததும் சொல்றேன். பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காதே. அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவளை நான் பார்த்துக்கிறேன் மல்லிகா. தேங்க்யூ டாக்டர். ஓகே. மனு, சொல்லுங்கம்மா. அஞ்சனாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைடா. என்னாச்சு? பயப்பட ஒண்ணு இல்ல மனு. போற வழியில சடனா அவ மயங்கிட்டாளாம். சுத்தமா கண்ணே திறக்கலையாம். டாக்டர் கங்காதரனை போய் பார்க்க சொன்னேன். டாக்டர் இப்போ செக் பண்ணிட்டு இருக்காராம். அம்மா, அவளுக்கு ஏதாவது ரிஸ்க்னு டாக்டர் சொன்னாரா? தெரியலடா. நான் எதுக்கும் போய் ஹாஸ்பிட்டல்ல இல்ல பார்த்துட்டு. இல்ல வேண்டாம் மனு. டாக்டரே கால் பண்ணுவாரு. டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்ததும் என்னன்னு சொல்லுவாரு. ஏதாவது சீரியஸ்னா மட்டும் நீ போனா போதும். கூட பாஸ்கரனாவும் சந்திரனாவும் இருக்காங்கல்ல? இருக்காங்க. நீ கவலைப்படாத மனு. எனக்கு ஏமா இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு? ஏமா என்ன எப்படி பூதாரியா வளர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க இல்ல இருந்தாலும் மனு, தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. வா வாப்பா. டாக்டர், டெஸ்ட் ரிசல்ட். ஓகே, அவங்க வெளியில தான் இருப்பாங்க, வர சொல்லுமா? ஓகே டாக்டர். இப்ப திரும்பவும் தலை ஏதாவது சுத்துதாமா? இல்ல. வாமிட்டிங் டெண்டன்சி? இல்ல. டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. அவ்வளவு சீரியஸான விஷயம் கிடையாது. எதுக்கும் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா? அது வேணுமா வேணாமான்னு டீட்டெயிலாக செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படின்னா அட்மிட் பண்ணணுமா? அப்ப மேடம்க்கு கால் பண்றேன். அதெல்லாம் நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன். நீ ஏன் அஞ்சனா மூட் அவுட்டா இருக்க? கொஞ்சம் சிரிமா பார்க்கலாம். பத்தாது, நான் ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். நீ அம்மா ஆக போற. ஆமா, நீ இப்போ பிரெக்னண்டா இருக்கமா? நீ வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இந்த கேஸை இனி நான் பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்டு கைனகாலஜிஸ்டுக்கு இந்த கேஸை நான் கொடுக்க போறேன்.
கொண்டாட்டத்தை ஆரம்பிங்க. இனி பிகே நிலையத்தில் ஒரே கொண்டாட்டமா இருக்குமே. சந்தேகமே வேணாம் டாக்டர். நான் என் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்றேன். மாமா போலாம். போங்க. டாக்டர், அம்மா கிட்ட சொல்லணும். நீயே சொல்லுமா. நீங்களே சொல்லுங்க டாக்டர். சரிம்மா. என்னாச்சு டாக்டர்? அஞ்சனாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீங்க அவளை ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்க இல்லையா? டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. அவளுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க பாட்டியாக போறீங்க. உங்க மருமக அஞ்சனா அம்மா ஆக போறா. ஹலோ 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 ஹலோ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.